மாணவர்களே, என் பேர் அக்ஷயா அன்பழகன். இன்றைக்கு நாங்க சொல்லியம் பற்றி படிப்போம். சொல்லியம் என்றால் என்ன? ஒரு சொல்லும் ஒரு செயலும் இணைந்தது சொல்லியம் ஆகும். இது இலக்கண வகைக்குள் அடங்கும். இனி நாங்கள் சொல்லும் செயலும் கொஞ்சம் வாசிப்போம். பாடம் படி, நாடகம் நடி, உணவு உண், புட்டு உண், பம்பரம் விடு, பட்டம் விடு, படம் பார். தண்ணீர் குடி, கூழ் குடி, பால் குடி, கயிறு அடி, பந்து அடி, சறுக்கி சறுக்கு, ஊஞ்சல் ஆடு, நடனம் ஆடு, மணல் வீடு கட்டு. இனி நாங்கள் சொல்லும் செயலும் வாசிச்சிட்டோம். இனி நிறங்களுக்கு போவோம். வானம் நீலம், கத்தரிக்காய் ஊதா. இதுதான் ஒரு கத்தரிக்காய், இங்க ஊதா. கிளி பச்சை, என்னட்ட கிளி இல்ல, ஆனா தேசிக்காய் இருக்கு, பச்சை நிறம். காகம் கருப்பு, கொக்கு வெள்ளை, மஞ்சள் மஞ்சள். இதுதான் மஞ்சள், கறிக்கு போடுறது. குருதி சிவப்பு, சாம்பல் சாம்பல். நாங்கள் நிறங்கள் செஞ்சிட்டோம். அடுத்து நாங்கள் சுவைகள் செய்வோம். கரும்பு இனிக்கும், மிளகாய் உரைக்கும், புளியம்பழம் புளிக்கும், பாகற்காய் கசக்கும், பாக்கு துவர்க்கும், உப்பு உவர்க்கும். இனி நாங்கள் சொல்லும் செயலும் நிறங்கள் சுவைகள் பற்றி பார்த்துட்டோம். இனி நாங்கள் மீட்டல் செய்வோம். முதலாவதா சொல்லும் செயலுக்கு போவோம். படம் பார், பால் குடி, பாடம் படி, பட்டு உண், பந்து அடி. நிறங்களுக்கு போவோம். வானம் நீலம், கிளி பச்சை, காகம் கருப்பு, மஞ்சள் மஞ்சள். இனி நாங்கள் நிறங்கள் செஞ்சிட்டோம். சுவைகளுக்கு போவோம். உப்பு உவர்க்கும், பாக்கு துவர்க்கும், பாகற்காய் கசக்கும், கரும்பு இனிக்கும். இனி நாங்கள் பயிற்சிகள் செய்வோம். படத்தினை பார்த்து பொருத்தமான சொல்லை இணைக்கவும். நான் வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். திருப்பி ஒருக்கா செய்வோம். புளியம்பழம் புளிக்கும், பாக்கு துவர்க்கும், மிளகாய் உரைக்கும், பாகற்காய் கசக்கும்,
உப்பு உவர்க்கும். இனி உங்களுக்கு நிறங்களை பார்த்து கீறிட்ட இடத்தில் சரியான எழுத்தை எழுதுக. சி இடைவெளி இடைவெளி பூ. இது என்ன நிறம்? சிவப்பு. அப்ப சிவப்பு சிவப்பு. இடைவெளி ல இது என்ன நிறம்? நீலம். அப்ப நீலம் நீலம். இடைவெளி இது என்ன நிறம்? பச்சை. அப்ப இச்சை பச்சை. இடைவெளி தா இது என்ன நிறம்? ஊதா. அப்ப ஊதா ஊதா. க இடைவெளி உப்பு இது என்ன நிறம்? கருப்பு. அப்ப கருப்பு கருப்பு. ம இடைவெளி ச இடைவெளி இது என்ன நிறம்? மஞ்சள். அப்ப ம இச்ச இல் மஞ்சள். இப்பொழுது நாங்கள் சிறுவர் நிலை சொல்லும் செயலும் பற்றி படிச்சிட்டோம். உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம் மாணவர்களே.